வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ் இந்த எபிசோடில் ஹலோ நான் போய் பேசுகிறேன் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்ப்பதற்கு முன்பாக இந்த டைட்டில் இருக்குல்ல, இது மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா இப்போது பேய் வந்து ஃபோன் பேசுதா அப்படின்ற மாதிரி. சில நேரத்தில் இந்த மாதிரி வித்தியாசமான டைட்டிலாக இருக்கும், சில நேரத்தில் பயங்கர சொதப்பலாக இருக்கும். பட் சில நேரத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலுக்கு வந்து உண்மையாக உழைச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து மனதில் நிற்கிற ஒரு படமாக இருக்கும். சரி, இந்த படம் மனதுக்கு நெருக்கமான படமாக இருக்கின்றதா, இல்லை வழக்கமான ஒரு பேய் படமா, இல்லை ஸ்பெஷல் எஃபெக்ட் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமா அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஹலோ நான் போய் பேசுகிறேன் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு திருடன், அவன் கையில் ஒரு மொபைல் கிடைக்குது. இந்த மொபைல் கிடைச்சப்பறம் அவனோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவனுடைய காதலில் பிரச்சனை வருது. அவன் வாழ்க்கையில் பயம் வியாபித்திருக்கின்றது. அதுலேருந்து அவன் எப்படி வெளியே வரான் அப்படின்றது இந்த நான் பேய் பேசுகிறேன் ஹலோ நான் பேய் பேசுகிறேன் திரைப்படத்துடைய கதை. இந்த திரைப்படத்தில் வைபவ் அண்ட் ஓவியா அண்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் விடிவி கணேஷ், கருணாகரன், ஸோ யோகி பாபு, இவங்களாம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பாஸ்கர் இயக்கியிருக்கார். ஒரு 4 இயக்குனரில் வந்து ஜெயித்த ஒரு இயக்குனர். யார்கிட்டையும் உதவி இயக்குனர்லாம் இல்லை, சினிமாவில் ஒரு பேஷன் மட்டும்தான். ஸோ அவர் இந்த திரைப்படத்தை எப்படி இயக்கிருக்கிறார் அப்படின்ற பார்க்குற ஆர்வம் எனக்கு நிறையவே இருந்தது. ஹி மேட் மை டே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த படம் முடிகிறவர்களையும் சிரிப்பு அப்படி ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னராக, அதாவது படத்தினுடைய முதல் பாதி வரலையுமே பேயை வரவிடாமல் செம ஜாலியாக எடுத்திருந்தாங்க. டயலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் குட். அதை விட வைபவ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதாவது 10ஓட 11 வருவாங்க. இந்த பாலின் சூழல் பீப்புள் கிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்கள வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து டவுன் டெர்த்தாகவும் போக முடியாது, மேலேயும் போக முடியாது. ஏதாவது பண்ணால் நம்மளை வந்து ஏதாவது அசிங்கமாக நினச்சிடுவாங்களா, இது மாதிரி செய்யலாமா, அது மாதிரி போகலாமான்னு நிறைய யோசிச்சு அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரவே முடியாது. ஸோ முதன்முறையாக வைபவ் வந்து தர லோக்கலுக்கு இறங்கி அழகாக நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. விஷாலும் அது மாதிரி தான். பட் அவர் எப்படி வந்து தன்னை மெருகேற்றிக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த படத்தில் இருந்து வைபவ் வந்து தன்னை மெருகேற்றிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல். ஐஸ்வர்யா ராஜேஷ், இந்த பொண்ணு நிச்சயமாக அந்த பொண்ணை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் இந்த படத்தில் மூலமாக. அந்தளவு பர்ஃபார்மன்ஸ். அதாவது காக்கா முட்டைன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு புடவை கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு இடத்துல ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை கண்முன் நிறுத்தின ஒரு பெண்மணி. இந்த படத்தில் வந்து ஒரு ஜீன்ஸ் ஒரு கேஷுவல் ஷர்ட் போட்டுக்கிட்டு என்னது டம்ளர் குத்துன்னு ஒரு சாங்குக்கு ஆடுறாங்க பாருங்கள். சான்ஸே கிடையாது. அதுவும் டம்ளர் வர்றதை வந்து கேட்ச் பிடிச்சி அதுக்கு வந்து நாக்கை கடித்து கண் அடிச்சுக்கிட்டு ஆடுற அந்த சாங் ஐ ரியலி லவ் தட் சாங். அதுவும் அந்த கொரியோகிராஃபியும் அந்த சாங்கும் சான்ஸே இல்லை. இப்போ காதலன் படத்தில் வந்து நாட்டியாலயான்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதை வந்து பிரபுதேவா எப்படி போய் வந்து அவர் வந்து நாட்டியம் கற்றுக்கிட்டா நக்மாவை அசத்துவார்ன்ற ஒரு விஷயத்தை அப்படியே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சாவுக்கு ஆடுற அந்த குத்து டான்ஸுக்கு வந்து எப்படி மெனக்கட்டுறாரு வைபவ். அவர் நிச்சயமாக அதாவது வந்து விடிவி கணேஷ் எதிர்க்க வந்து அவர் வந்து ஆடுறது வந்து அதுக்கான பர்ஃபார்மன்ஸும் சரி, அதுக்கான டான்ஸு கொரியோகிராஃபும் சரி ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி இந்த சில்லாக்கி தும்மா சாங்கில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வாட் எனர்ஜி, என்ன மாதிரி டான்ஸு என்னது. இந்த படத்துலேருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு நான் மிகப்பெரிய ரசிகன் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் கண்முன்னாடி நிறுத்தணும். அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொண்டையை போட்டுட்டு குழந்தைய தேடிக்கிட்டு அழுக்காக வந்து அலைஞ்சிருந்த ஒரு லேடி இந்த படத்தில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக். நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். மார்வலஸ் பர்ஃபார்மன்ஸ். அந்த டான்ஸு அவ்வளோ அற்புதமாக ஆடிருக்காங்க. அதே மாதிரி நடிப்பும் மிக அழகாக நடிச்சிருக்காங்க. சேட்டுன்ட்டு அவங்களுக்குள்ளால் அந்த இன்டிமேசி கூட ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு மனுஷன் மின்னர். அதுவும் மெரத்தும் ஹீஹோ அந்த சாங்குக்கு அவங்க 3 பேரும் பண்ணுற சேட்டை. அதுக்கப்புறம் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டருக்கு மாடியில் தான் வந்து அந்த இது எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த என்னது இந்த வரைபடங்கள்லாம் வந்து வர்றதும், அதுக்கு கீழே வந்து மெட்ரோ ரயில் போகிறப்ப எவ்வளோ நாள் கழிச்சு மெட்ரோ ரயில் விட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ரேட்டு தான் ஜாஸ்தின்றது. அதனால் யோகி பாபு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காமெடியனாக வந்து ஒரு வளர்ந்துக்கிட்டு வராரு. அதை விட ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட போய் இவங்க 2 பேரும் போய் வைபவங்களும் போய் லவ் சொல்கிற இடத்துல நடக்கிற சீன்ஸ்லாம் வந்து கலவரம் தியேட்டரில் சிரித்து தாங்க முடியல. அதை விட விடிவி கணேஷனுடைய குரலை மிக சரியாக பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா நடுவில் அவருடைய குரலை வச்சு படத்தை ஓட்டிடலாம்லாம் நடிச்சிருந்தாங்க. நிறைய படங்களில் ஒரு மொக்கையும் வாங்கினார். ஆனால் இந்த படத்தில் அந்த மனுஷன் பின்னெடுக்கிறார். அதுவும் மிக சரியாக சேரும் பட்சத்தில் எல்லோருடைய திறமைகளும் ஒன்றாக சேரும் பட்சத்தில் தான் அதை வந்து ஒரு மோல்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்பார்க் அண்ட் குட்
ஃபீல் வருங்க. அது வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒத்துப்பட்டு வருது. அது விடிவி கணேஷனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டு. அதை விட கேம் சாமியாரை வந்து சிங்கம்புலி அடிச்சிருக்காரா, 2 கோலி கொண்டு வர்றப்ப அதில் ஒளியாறும்பொழுது அதுக்கு கொடுக்குற டயலாக் கவுண்டர்ஸ்லாம் வந்து ஐ ரியலி என்ஜாய்டு திஸ் மூவி, ஹோல் மூவி. ஓவியா அதில் வந்து பேர் நடிச்சிருக்காங்க. சுந்தர்சி படம்னா ஓவியா வந்து இருப்பாங்க போல இருக்குது. ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக அந்த ஒயிட்டு மேக்கப்பில் வந்து ஃபோன் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிற பேய் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பேய்க்கான அந்த த்ரில்லரிங் விஷயத்தையும் வந்து காமெடியோடு வந்து அவங்க வந்து கலந்து தான் இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் இறைச்சல் இருந்தாலும் கூட கருணாகரன்கிட்ட வந்து பேய் மாறி போகிற காட்சிகளில் வந்து கருணாகரனுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரியலி மார்வலஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை பார்த்த ஒரு திருப்தியை இது கொடுத்து, பெருசாக கதைக்கு அலட்டிக்கலாலும் கூட அதுக்கு இன்னொன்றும் அந்த குத்து டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க மெனக்கெட்டதுக்கும், அதில் வந்து குத்து டான்ஸில் டப்பா குத்து, டம்ளர் குத்து, மக்கு குத்து, வாஷிங் மிஷின் குத்துன்ட்டு தே என்ன சொல்கிறது வேரியஸ் ஆஃப் குத்தை வந்து அவங்க வந்து முன்னணிப்படுத்துறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக உழைச்சிருக்காங்க, நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி கூட வந்து ஒரு சாங் வந்து பாடிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த குறும்படத்துலேருந்து வந்த ஒரு இயக்குனர் வந்து அடுத்த விஷயத்துக்கு போகிறது வந்து பெரிய விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. திரைப்படத்தை வந்து சுந்தர்சி ப்ரொடக்ஷன்ஸ் அவனி மூவிஸ் வந்து தயாரித்திருக்கிறாங்க. இதை வந்து தேனண்டல் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேலும் ஒரு வெற்றின்னு தான் சொல்லுவேன். இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் வந்து சித்தார்த் விபின், அந்த சில்லாக்கி டுமா சாங் வந்து ரியலி மார்வலஸ் அண்ட் என்ஜாயபிள். ஸோ ஏதாவது ஒரு கல்யாணத்தில் வந்து சாவு சாங் கூட இல்லாமல் இந்த பாட்டுக்கு தெரியா எல்லாரும் ஆடுறாங்களா பட்டு பாருங்கள். மார்க் மை வேர்ட். இந்த திரைப்படத்துக்கான கொரியோகிராஃபர் யாருன்னு தெரியல, பட் ஹீ இஸ் டன் எ குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவேன். மார்வலஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கொரியோகிராஃபி மூமெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா மெட்ராஸ் படத்தில் தான் வந்து இந்த வட சென்னையில் வந்து அந்த சாவுக்கு ஆடுற சாங்ஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாங்க. ஸோ இந்த வர திரைப்படங்களிலும் அது வந்து பூலோகத்தை கூட கொஞ்சம் காமிச்சாலும் கூட இந்த திரைப்படத்தில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் அதை ஒரு காமெடி கலவையோட அது சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நிறைவான ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாருமே கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட். அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு வீடு இதான், ஒரே ஒரு பார் சாங், மற்றபடி படத்தில் செலவே கிடையாது. ஆனாலும் கடைசி படம் முடிகிற வரலையும் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து இந்த திரைப்படம் கொடுக்குதுன்றது வந்து மாற்று கருத்தில்லை. ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கின்றது. இந்த மாதிரி வேரியஸான விஷயங்களில் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதான் நம்மளுடைய ஜாக்கி சினிமாஸ் சார்பாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பானுமுருகன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே இன்டீரியர் ஷாட்ஸ் தான், நிறைய ஷாட்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட இந்த பார் சாங் வந்து அதுக்கான லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனிவே இந்த திரைப்படத்தை இயக்கிய எஸ் பாஸ்கருக்கு இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கவும், இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்ய என்டர்டைன்மெண்ட் திரைப்படங்களை வந்து அவர் எடுக்கவும் ஜாக்கி சினிமாஸ் சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எல்லாவற்றையும் விட இந்த ஜாக்கி சினிமாஸ் தளம் 10,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரை என்னை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கும் இந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஒரு தனி மனிதனாக நான் பண்ணிகிட்ருக்கேன். சினிமா என்பது ஈர்ப்பு தான், ஆனால் இதில் வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு டிவி சேனலில் வர எல்லா விஷயமும் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த சேனலில் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்றத என்னுடைய ஆசை. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வளர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்குமா லட்ச ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பும். வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.